வணக்கம் ராதிகா. குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு நடைபெறும் நேர்காணல் தற்போது 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த நேர்காணல் சென்னை தேனாம்பேட்டையில் அமைந்துள்ள திமுக தலைமை அலுவலகமான கலைஞர் அரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. இதனை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் நேரடியாக இந்த நேர்காணலை முன்னிறுத்தி நடத்தி வருகிறார். குறிப்பாக கட்சியின் தேர்தல் முன்னேற்பாடுகள் முக்கிய கட்டமாக கருதப்படும் இந்த நேர்காணல் ஒழுங்குமுறை மற்றும் கட்டுப்பாடுடன் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வேட்பாளர்களின் அரசியல் அனுபவம், கட்சிக்கான பங்களிப்பு, பொதுமக்களிடம் உள்ள செல்வாக்கு, உள்ளூர் நிலைமை பற்றி புரிதல் மற்றும் தேர்தல் வெற்றி பெறும் திறன் ஆகியவற்றை தனித்தனியாக மதிப்பீடு செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் கட்சியின் எதிர்கால திட்டங்களுக்கும் ஒத்துப்போகும் வகையில் வேட்பாளர்களின் நிலைப்பாடுகளும் ஆராயப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தில் 2வது அமர்வில் காலையில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு விருப்ப மனு அளித்தவர்களுக்கு நேர்காணல் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து தென் மாவட்டங்களில் அரசியல் சூழ்நிலையில் கருத்தில் கொண்டு அங்குள்ள சமூக மற்றும் உள்ளூர் பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து மாலையில் மதுரை, தேனி, விருதுநகர், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு வேட்பாளர்களுக்கான நேர்காணலானது நடைபெற உள்ளது. இந்த அமர்வில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் கட்சி முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்று வேட்பாளர்கள் தேர்வில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். குறிப்பாக வேட்பாளர் தேர்வில் சமநிலை, சமூக பிரதிநிதிகளுக்கும் மற்றும் வெற்றி வாய்ப்பு ஆகிய 3 முக்கிய அம்சங்களுக்கும் கவனத்தில் கொள்ளப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு உரிய அளவில் வாய்ப்பு வழங்கப்படுமா என்பதையும் கட்சி தலைமையகம் கவனமாக பரிசீலித்து வருகிறது. மேலும் தேர்தல் முன்னிட்டு திமுக இந்த முறையான மற்றும் பல அடுக்குகளை கொண்ட நேர்காணல் செயல்முறையை தற்போது செய்து வருகிறது. குறிப்பாக கட்சியின் அமைப்பு வலிமையையும் தேர்தல் முனைப்பையும் வெளிப்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது. மேலும் விருப்ப மனு அளித்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் இறுதி வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பில் கடுமையான போட்டி நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேர்காணல் செயல்முறை முடிவடைந்த பின் தொகுதி வாரியாக திமுக வேட்பாளர்கள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என கட்சி தரப்பிலிருந்து எதிர்பார்ப்பானது நிலவி வருகிறது. இதனால் கட்சி தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. ராதிகா.